தற்போதைய ஒரு மழை தொடர்பான அண்மை செய்தி. சென்னை மீனம்பாக்கத்தில் அதிகபட்சமாக 11.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, மழை பதிவு குறித்தான வானிலை ஆய்வு மையத்தின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது ஃபிங்கல் புயலின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் புயல் கரையை கடக்கும் வரையிலுமே கனமழை முதல் மிக கனமழைக்கும் ஓரிரு மாவட்டங்களில் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்று காலை 8:30 மணியிலிருந்து தற்பொழுது 5:30 மணி வரையிலும் மீனம்பாக்கத்தை பொறுத்தவரையிலும் 14 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. அதே போல சென்னை நுங்கம்பாக்கத்தை பொறுத்தவரையிலும் 10 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. புதுச்சேரியை பொறுத்தவரையிலும் 9 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் திருத்தணி 8 சென்டிமீட்டர் மழையும், வேலூரில் 3 சென்டிமீட்டர் மழை, கடலூரில் 2.5 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. சேலத்தில் 1 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில் அதிகபட்சமாக மீனம்பாக்கத்தில் 11 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. நுங்கம்பாக்கத்தில் 10 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து மழையின் தாக்கம் என்பது புயல் கரையை கடக்கும் வரையிலுமே மழை என்பது அதிகரித்துதான் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது புயல் என்பது புதுச்சேரிக்கும் அதே போல மகாபலிபுரத்திற்கும் இடையே கரையை கடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வானிலை கணிப்புகள் தெரிவித்திருக்கிறது. அதே போல மகாபலிபுரத்தை நெருங்குவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.